அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி 3 மணி கேரளா லாட்டரி ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் குறித்து நம்ம கொஞ்சம் விவாதிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங்கை ஒட்டின நம்பர்கள், பிறகு வேறு ஏதாவது அலைன்ஸ் ஆன நம்பர்கள் ஒரு 2-3 நம்பர்கள் தான், மொத்தம் ஒரு 5 நம்பர்கள் தான் நம்ம கொடுப்போம். அதுக்கு மேலே நம்ம போகிறதில்ல. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். எப்போதும் போல் முந்தைய ரிசல்ட்டு என்ன, நம்ம என்னெல்லாம் கொடுத்துருந்தோம், நம்ம போர்டுக்குள்ளே பாஸ் பண்ணிச்சா இல்லையா, ஏன் இப்படி ஆச்சுன்னு பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 579555 579 555 3 5 தான் ரிசல்ட்டாக வந்திருந்தது. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் 5 பவரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு 0 கொடுத்துருந்தோம். ஆனால் திரும்பவும் பவர்லேயே இல்லாமல் 5ஆகவே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே 5 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி 5 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே போயிருந்தது. 9 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் 5ஆகவே கொடுத்துட்டாங்க. மொத்தம் 555. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கெஸ் பண்ணும் போது அதை பார்ப்போம். இப்போதைக்கு ரிசல்ட்டு இதான். 3 ஆல் போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றைய பொறுத்தவரையில் 3 ஆல் போர்டுக்குள்ளே வரல. சரி, வாங்க அடுத்த கெஸ்ஸிங் என்ன, அதுக்குள்ளே என்னெல்லாம் பாஸ் பண்ணணும்னு நான் கெஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்ப்போம். அது உங்களுக்கு பயன்பட்டால் எடுத்து உபயோகப்படுத்திக்கோங்க. பயன்படலை இல்லை சந்தேகமாக இருந்ததுன்னா அடுத்த கெஸ்ஸிங்கு நீங்கள் கெஸ் பண்ண கற்றுக்குங்க. போங்க, ரிசல்ட்டை தேடி போங்க. ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக ஒன்று புரிஞ்சிடும். ஒரு வேளை இந்தந்த இடத்துங்கெல்லாம் நம்பர் பாஸ் ஆகுது, எங்கே பாஸ் ஆகுது, அப்போது இங்கே இருக்கிற நம்பருங்களை ஓட்டி தான் பாஸ் பண்ணுது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கெஸ்ஸிங்கை வச்சு நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு போனால் கண்டிப்பாக ஒரு வின்னை நீங்கள் எடுத்துடலாம். சரி, வாங்க இப்போதைக்கு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போவோம். இன்றைக்கு நாம் ஏ போர்டுக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 தான் பார்க்க போகிறோம். ஏன் 4 பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 699 இருக்கா, 55 இருக்கா. இப்போ பாருங்கள், 554 554 554. அப்போது 55 என்ன வரும், அப்போது 4க்கான வாய்ப்பு இருக்குது. 994 இங்கே பார்த்தீங்கன்னா 994. நல்லா பாருங்கள், 6994. அப்போது 6994 புரியுதுங்களா. இப்போது 2 இருக்க ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 பார்த்தீங்கன்னா 255 இல்லை 55 மீண்டும் 2 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 552 இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 2 ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இருந்தாலும் 4 தான் நான் சஜஷனில் எடுக்கிறேன். 2வை உங்களுக்கு சரின்னு பட்டால் எடுத்து விளையாடுங்க. ஆனால் நான் இதில் எழுத போகிறதில்ல, வாட்ச் பண்ணிக்கோங்க. 2 நான் இந்த மாதிரி தான் ரிசல்ட்டை மிஸ் பண்ணுவோம். ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3க்கு ஒரு வாய்ப்பு நான் வைக்கிறேன். 3 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 993 புரியுதுங்களா, 993 7993. அப்போ இங்கே ஒரு 7 இருக்குன்றத ஞாபகத்தை வச்சுக்கிட்டு 7 அடிப்படையாக வச்சுன்னா 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 553 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், 553. இங்கே பாருங்கள் 4 553. அப்போது 4 553 வருவதற்கான வாய்ப்பு ஒரு வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் நம்ம 3 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டை பொறுத்தவரையிலையும் நான் பார்த்தீங்கன்னா 8 எடுக்கிறேன். ஏன் 8 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 458 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 74 இங்கே பார்த்தீங்கன்னா 74 இருக்குது புரியுதுங்களா. 74 58 74 58 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பி போர்டில் 8க்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையில் பி போர்டில் நான் 8 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
454 புரியுதுங்களா? 454. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒரு 9 இருக்குது, 9 புரியுதுங்களா? 4 9 புரியுதுங்களா? இப்போது 554 454. அப்போ 454 இங்கே பார்த்தீங்கன்னா 74 இருக்குது. அப்போது 74 454 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் மீண்டும் பி போர்டில் 4க்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் மீண்டும் பி போர்டில் ஒரு 4. இங்கே பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கு. 4 மீண்டும் வருமானு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒன்று ஏ போர்டில் 3 இல்லை 4 இல்லை 4 அல்லது 8 இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலையும் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 251 251ன்ற ஆப்ஷன் எனக்கு தோன்றுறது. 251 இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. 251 ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 251 புரியுதுங்களா? 251 41 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். 41 அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 81 அப்போது 81ன்னு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒன்று ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 புரியுதுங்களா? ஏன்னா 253 புரியுதுங்களா? 453 553 புரியுதுங்களா? அப்போது 6553 அப்போது 6க்கும் 5க்கும் ஒரு ஆப்ஷனாக என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 3 வரலாம். அப்போது 2க்கும் 5க்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 வருது. அப்போது 6க்கும் 5க்கும் ஒரு ஆப்ஷன் வந்தால் 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 3 வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்கை எடுத்திருக்கோம். இது என்னுடைய சஜஷனில் இது தோன்றுறது. ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்கள் நமக்கு தோன்றினாலும் அவங்க தொடர்ந்து வேறு ரிசல்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அடித்த ரிசல்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டாப்பிக்கில் இது வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுது இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சஜஷனாக பயன்படுத்திங்க. இது வந்து உறுதிபூர்வமானது இல்லை. அது உறுதிபூர்வமானதுன்னு எதுவுமே கண்டிப்பாக நான் சொல்கிற முடியாது. அப்புறம் நான் சொல்லிவிட்டு வரலைன்னா உங்களுக்கும் கஷ்டம். இது வந்து ஆலோசனைக்கு வச்சுக்கிங்க. எப்படியோ நீங்கள் ஒரு சார்ட்டை பார்த்து தேடிட்டு இருப்பீங்க, எல்லாம் கொண்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திங்க. இதை பார்த்து தேடி கண்டுபிடிங்க, புரியுதுங்களா? இது ஒரு தேடலை உங்களுக்கு பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு. அங்கே ஒரு சில நம்பர்கள் சேஞ்ச், இதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாறுமான்னு பார்த்தீங்கன்னா மாறலாம். அந்த அடிப்படையில் ஒரு சேஞ்சிங்காகவும் பார்க்கலாம். வாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 8 கொடுக்குறேன். ஏன்னா 8 கண்டிப்பாக போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டுன்ற அடிப்படையில் 8 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 483 481 341 புரியுதுங்களா? இப்போ ஒரு சின்ன சேஞ்சிங்னாக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2 போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் 452ன்ற அடிப்படையில் வருவது. அதாவது பி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது. அப்போது 4 5 2ன்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 258ன்ற அடிப்படையில் 28ஆகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை போர்டில் பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே எல்லாமே இங்கே தான் இருக்குது. 2 மட்டும்தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் 418 418 428 ஒரு 2க்கான ஆப்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சேனலில். அந்த அடிப்படையில் சொல்ல ஒரு 2க்கான வாய்ப்பு எங்கேயாவது அமையறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய கெஸ்ஸிங்கை ஒரு ஆலோசனையாக பயன்படுத்திங்க. உறுதிபூர்வமாக என்று எடுத்து அப்படியே போடாதீங்க. தொடர்ந்து வந்து சரியான நம்பர் நானும் உங்களுக்கு சரியான நம்பர் கொடுக்க முயற்சி தான் செஞ்சிட்ருக்கேன். சரியான கெஸ்ஸிங் நான் உங்களை வந்து ஏமாற்றணும், என்னெல்லாம் ஏமாற்றி காசு கொடுக்க விரும்பலை. ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறேன், அது நீங்கள் பயன்படுத்திங்க. பயன்படலாம் தவிர்த்துட்டு அடுத்த கெஸ்ஸிங் நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்திங்க. நிறைய கெஸ்ஸிங்கை பார்க்கலாம், ஏராளமான கெஸ்ஸிங்கை பாருங்கள். எப்படி கொடுக்குறாங்க, எப்படி போகிறாங்க, நம்ம சேனலையும் பாருங்கள். நான் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு தடுக்கலை. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.